பிரேம் சார் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த வீடு காலி பண்ணி நைட்டாக அந்த ஈச்சர் வண்டியில் படுத்துட்டு தஞ்சாவூர் டு சென்னை வந்த இந்த ஹோல் எபிசோடுமே சாரோட லைஃப்பில் நடந்தது. இதில் இருக்குது ஃபுல்லாக படிச்சுட்டு சொல்லு, ஓகேனா பண்ணலாம். என்ன ஓகேனா பண்ணலாம், இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறாரு. நீங்கள் கடலில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார் அவர் முன்னாடி நீங்கள் சின்ன பையனை நின்றுட்டு இருப்பீங்க. அப்படியே கட் பண்ணால் அவரோட டீனேஜ் கேரக்டரில் நீங்கள் இப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அது. இதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் எல்லாமே எனக்கு பிகாஸ் ஆஃப் வடச்சென்னை தான். இதுக்கப்புறம் இருக்கிறதுமே பிகாஸ் ஆஃப் வடச்சென்னைன்னு தான் நான் பிலீவ் பண்ணேன். அர்ஜுன் சாரோட பழக்கம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகி ஒரு ஃபேமிலி டைப்ஸ் மாதிரி ஆனதுன்னா சர்வைவர் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். பாலச்சந்தர் சார் வந்து மறையறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அமுதா ஒரு ஆச்சரியக்குறின்னு ஒரு சீரியல் பண்ணார் கலைஞர் டிவியில். அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கடல் பண்ணும்போது தான் நடித்தேன். ஒரு படம் நம்ம ஹீரோவாக நடிச்சிட்டோன்றதுனால இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி படம் தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும்னு வெயிட் பண்ணுறதும் ஐ டோன்ட் திங்க் அது ப்ராக்டிகலி பாசிபிளாக இருக்கும்னு. யாயம்ன்ற சாங் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச். அந்த படமாக எங்களால் அந்த டைமில் பெருசாக அதை மார்க்கெட் பண்ணி புஷ் பண்ணி வேறு சில விஷயங்கள் இருந்தாலுமே இந்த சாங் வந்து அது எங்கே ரீச் ஆகணுமோ அது ரீச் ஆகி எவ்வளோ பேர் மத்தியில் அது எனக்கு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுமோ. சினிமாவோட நியூஸ் வணக்கம், நாங்கள் ஜீவா பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் யார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரண் ப்ரோ இங்கே தான் இருக்கிறாங்க. மெய்யழகனில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டராக ஒரு எமோஷனை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. மெய்யழகன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். என்னென்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க படத்துக்கு? உங்கள் கேரக்டர் குறிப்பாக அழகாக எமோஷன் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸாக வந்துட்டு படத்துக்கும் சரி என்னோடய கேரக்டருக்கும் சரி. ஸ்டார்டிங் அந்த ஒரு 2 days வந்து படத்தை பற்றின பெரிய அப்ரிசியேஷன் ட்விட்டர்லேயும் சரி பப்ளிக் மத்தியில் எல்லா இடத்துலையும் இருந்தது. ஒரு 3rd day அப்புறம் தான் ட்விட்டர்லலாம் ஓகே அந்த சரண் கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ தான் ஒரு 4-5 பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி பிரதர். உன் க்ளோசஸ்ட் கமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம் மெய்யழகனுக்கு உங்கள் கேரக்டருக்கு. இந்த கமெண்ட் நான் பார்த்தேன், மெய்யழகனுக்கு இந்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஆர்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னு. எந்த கமெண்ட் உங்களுக்கு? இல்லை, க்ளோசஸ்ட் கமெண்ட் படம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறத விட படம் முன்னாடி எனக்கு டைரக்டர் சொன்னது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா சின்ஸ் என்னோட போர்ஷன் வந்து பிரேம் சார் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த வீடு காலி பண்ணி நைட்டாக அந்த ஈச்சர் வண்டியில் படுத்துட்டு தஞ்சாவூர் டு சென்னை வந்த இந்த ஹோல் எபிசோடுமே சாரோட லைஃப்பில் நடந்தது. ஸோ அதை ஷூட் பண்ணும்போதே அந்த ஈச்சர்லேருந்து நம்ம செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்க மம்மிக்கெலாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக இதை ஷூட் பண்ணி முடித்தோடனே இதை பார்த்துட்டு அவர் கொடுத்த கமெண்ட்டும் ப்ரொடக்ஷன் சைடில் 2D சைடில் அவங்க கொடுத்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபிளாக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. ஓகே. ஃபைனலி எழுதுனதை தாண்டி அவர் லைஃப்பில் நடந்தது இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஓகே ஏதோ பண்ணிட்டோம் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸ்கிரிப்ட் புக்கில் உங்களுக்கான போர்ஷன் நீங்கள் படித்ததும் மெய்யழகன் அப்படின்ற வேர்ல்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, நான் மொத்த ஸ்டோரி இனிஷியலாக நான் படிக்கல. போகும்போது என்னோட போர்ஷன் மட்டும் ஒரு 15 pages இருந்தது. ஓகே. இந்த ஸ்டார்ட் டு அந்த எண்ட் வரையும். நீங்கள் படம் பார்த்தது இல்லாமல் இன்னும் நிறையா மாண்டேஜஸ் இருந்தது உங்களுக்காக. ஆமாம், இன்னும் நிறையா குட்டி மாண்டேஜஸ் இருந்தது. ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஒன்று இருந்தது, இந்த புவனா சிஸ்டர் கேரக்டரோட. அந்த மாதிரிலாம் நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது. ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் உட்காந்தோடனே அவர் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதில் இருக்குது ஃபுல்லாக, இது படிச்சுட்டு சொல்லு, ஓகேனா பண்ணலாம். என்ன ஓகேனா பண்ணலாம், இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறாரு. சரிங்க சார் ஓகேன்னு சொல்லி வேறு ஒரு ரூமில் உட்காந்து ஒரு 20 minutes படித்தோம். அது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த யானை வந்து கூப்பிட்ற அந்த கோவில் சைடில் படுத்துட்டு இருக்க லைன் படிக்கும்போதே ஓகே இதுக்கப்புறம் இது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 100% பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஏன்னா செமையாக இருந்தது படிக்க அந்த லைன் போக போக எமோஷ்னலி அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போச்சு. அது ப்ளஸ் நாவலான ஆஸ்பெக்ட்லேருந்து எழுதினதுனால அது உங்களுக்கு வேறு மாதிரி ஒன்று டேஸ்ட்டுமே கொடுத்து. ஆமாம், கண்டிப்பாக. இந்த நாவல் புக்கு படிக்கல, நான் படிக்கும்போது அது ஆக்சுவலி அது பிரேக் டவுன் ஆகி மாண்டேஜ் ஷார்ட்ஸா டயலாக்ஸா அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே. ஆமாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கடலில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார் அவர் கூட வந்து ஒரு சீன் இருக்கும். அவர் முன்னாடி நீங்கள் சின்ன பையனை நின்றுட்டு இருப்பீங்க. அப்படியே கட் பண்ணால் அவரோட டீனேஜ் கேரக்டரில் நீங்கள் இப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அது. லைக் கடல் ரிலீஸ் ஆகியோ சினிமாவில் வந்துமே ஒரு 11 years to 12 years ஆகிடுச்சு இப்போது ஸ்கூல் டைம்லேருந்து. அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு படத்தில் சாரோட கௌதம் சாரோட சின்ன வயசாக பண்ணியிருந்தோம். அது ஃபுல் அது காம்பினேஷனே அரவிந்த் சாரோட மட்டும்தான். கட் பண்ணால் 11 yearsக்கு அப்புறம் அவரோட சின்ன வயசு நம்ம நடிக்கிறோன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் அது. படம் முடிச்சுட்டு நான் சார்கிட்ட சொன்னேன், அவங்களும் ரொம்ப ஹாப்பி. என்ன சொன்னார் அவர்? அதுக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அப்போது சின்ன வயசில் எடுத்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது இன்ஸ்டாகிராமில், அதிலெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். அது கட் பண்ணிவிட்டு இப்போது அதே இது நான் சிங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. ஓகே. ப்ளஸ் இவங்க போர்ஷன்லாம் எடுக்கும்போது நான் அப்போ இல்லை,
கார்த்தி சார் அண்ட் அரவிந்த் சாரோட போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சு ஃபைனல் ஸ்கெடியூலில் தான் தனியாக ஒரு 13 to 14 days போட்டு தான் என்னோடது தனியாக ஷூட் பண்ணதுனால அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு, எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது, நான் பார்க்கவும் இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம தனியாக தான் நம்ம பண்ணோம். படம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் மொத்தமாக தெரிய வந்தது. ஓகே ஓகே. இந்த படத்துக்கு எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க சொல்லியிருந்தீங்க. அவர் டேரக்டர் எல்லா விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு உங்களுக்கு. குறிப்பா 2 சீன். அந்த அம்மிக்கல்ல நீங்களா கையில எடுக்கிற சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தங்கச்சி புவனா கிட்ட அழகான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த எமோஷன் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட கரெக்டான ஃபார்மேட்ல கன்வே ஆகாம போயிடும். அதை ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை பத்தி சொல்லுங்க நீங்க. அதுக்கு எவ்வளவு மெனக்கெடல் இருந்துச்சு உங்களுக்கு? அது எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப நிறையாவே பிரேம் சார் கொடுத்துருந்தாங்க. அந்த அந்த வீட்டுக்கு போன அப்பத்துலேருந்து இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கிரிப்டை படித்தோம்ல, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸில், அப்போவே இந்த சாங்கோட ஒரு ஸ்க்ராட்ச் வெர்ஷன் இருந்தது, ஒரு மியூசிக்கலாக இருந்தது. இதுதான் இந்த போர்ஷனுக்கு பின்னாடி வரப்போகுது, பட் ஆனால் இதோட ஃபைனல் வெர்ஷன் வந்துடும் ஷூட் பண்ணும்போதுன்னு சொல்லி காமிச்சாங்க. ஃப்ரம் த ஸ்டார்ட் நம்ம அதை பேப்பர்லேருந்து படித்தப்பே சார் சைட்லேருந்து என்னென்ன சொல்ல முடியுமோ, என்னென்ன நமக்கு இன்புட்டாக கொடுக்க முடியுமோ அது டே ஒன்லேருந்து அவர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே. இந்த வீடு சீன் ஷூட் பண்ணும்போது வீட்டுக்கு போயிட்டு காஸ்டியூம்லாம் போட்டு உட்காந்தோடனே இயர்ஃபோன்ஸில் கொடுத்து இந்த பாட்டை கேளுன்னு சொன்னாங்க. அதை கேட்டுகிட்டே அந்த வீட்டை சுற்றி நம்ம ஒரு வாட்டி ஒரு வாக் அப்படியே நடந்து போகும்போது நமக்கே அப்போ தான் ஓகே எங்கெங்கே இதை பிரேக் டவுன் பண்ணலாம், எங்கெங்கே என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகே இந்த வீட்டில் பில்லர், ஏன்னா நம்ம அந்த மாதிரி வீட்டில் இருந்தது இல்லைல்ல. ஸோ நமக்கு அது கேட்க இன்புட் வச்சு தான் நம்ம அதை பில்டப் பண்ணுவோம். அந்த தூணாக இருக்கட்டும், அம்மிக்கல் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு எபிசோட் அவர் சொன்னார். சின்ஸ் நான் சொன்னல அவங்க லைஃப்பில் நடந்ததுனால எங்கள் அம்மாவுக்கும் வந்து அம்மிக்கல்னால் அவ்வளோ ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி திண்ணையில் உட்காந்து விளையாடுறதோ, அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறதோ, அந்த மாதிரி லேடிஸ்க்கு அவங்களுக்கு குட்டி குட்டி எமோஷன்ஸ் வேறு மாதிரி கனெக்டடாக இருக்கும் வீட்டில். இதே மாதிரி எங்கள் அம்மா வந்து அம்மிக்கலை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே எனக்கு அவங்க சொன்னாங்க ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார். ஸோ இந்த பாட்டெலாம் கேட்கும்போது அது நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு அது பண்ணும்போது. அண்ட் இந்த ஃபுல் சாங் போர்ஷன் முடிஞ்ச அப்புறம் இருக்கிற ஒரே கான்வர்சேஷன் தான் அந்த தங்கச்சிக்கிட்ட மட்டும்தான். அந்த ஒரு போர்ஷன்லேயே நம்ம கன்வே பண்ணி ஆகணும், ஹவு க்ளோஸ் திஸ் கை வித் திஸ் லிட்டில் சிஸ்டர்ன்ற மாதிரி. ஓகே. அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக பண்ணதுனால நமக்கு ரொம்ப ஆர்கானிக்காக அது நடந்துருச்சு. ஓகே ஓகே. இது டேரக்டரோட லைஃப்பில் உண்மையாக நடந்த சம்பவம் வேறு. ஸோ எமோஷனை கரெக்டாக கேரி பண்ணுறதுல டேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஆன் ஸ்பாட்டில்? ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது. சாருக்கு வேணுனது கிடச்சிதுன்னா ஓகே, நம்மளே இன்னொரு வாட்டி ஒன் மோர் பண்ணி ட்ரை பண்ணலான்னா கூட அவங்க ஓகே பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. வேணாண்டா அது ஓகே தான், அது நல்லா வந்துச்சு, அதுவே எனக்கு போதும், எதுக்கு ஒன் மோர் அப்படின்னு. இல்லை சார் இன்னொன்று பண்ணலாம் சார் அப்படின்னு 2-3 வாட்டி நான் தான் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அப்படியா சரி பார்க்கலாம், ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டேக் தான் ஓகே, அதை பெட்டர் பண்ண மாதிரி நீ பண்ணுவேன்னு தெரியாது, பட் ஓகே சும்மா நீ கேட்குறேன்னு பண்ணி பார்க்கலாம் அப்படி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ எமோஷனல் ட்ராமா பார்த்தீங்கன்னா செட்டில் அப்படி இருக்காது. ஒன்ஸ் அது ஆர்கானிக்காக வந்துச்சுன்னா சார் ஓகே திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை. இந்த கேரக்டருக்கு உங்களை ஏன் சூஸ் பண்ண அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரா உங்ககிட்ட? அரவிந்த் சாரோட டீனேஜ் கேரக்டருக்கு நான் அவங்க இதுக்காக தான் உங்களை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரா? இல்லை அதுக்கு தெரியல. பட் ஆனால் அவருக்குமே நான் கடலில் வந்து அரவிந்த் சாரோட தான் பண்ணனா இல்லையான்றது ஞாபகம் இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஓகே. இது நம்மளை கூப்பிடும்போதே சார் டைரெக்டாக சொல்லிட்டாங்க, இதுதான் ஸ்கிரிப்ட், இதுதான் நீ படி, உனக்கு ஓகேனா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம். எனக்கு அவங்க டைரெக்டாக சொன்னதே செமையாக அது கேட்கும்போது, இன்னும் இவ்வளோ ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஓகேன்றாரு. சரி ஓகே நான் படிக்கிறேன், படிக்கிறதுக்காச்சும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு. சரி, கார்த்தி சார் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு? கார்த்தி சார் படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டர். நான் ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம், பட் ஆனால் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க சார். ஓகே ப்ரோ. இப்போ சினிமாவில் பார்த்தோன்னா ஸ்டீரியோ டைப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப் பண்ணி அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கால் வரது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ டீனேஜ் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணுறதுனால அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்கே கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் வருத்தம் ஏற்பட்டிருக்கா? நம்ம முன்னாடி போய் பண்ணிடக்கூடாது, அதனால தான் ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்? இல்லை எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வந்ததே இல்லை. ஓகே. நம்ம பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமா இருந்தாலுமே அந்த படத்தோட வேல்யூவும் சரி, அந்த டீமோட டிரெக்டரோட வேல்யூ வந்து மிகப்பெரிய லெவலில் தான் இருந்திருக்கு. ஸ்டார்டிங் எனக்கு கெரியரே மொத்தமாக டைரெக்ஷனே மாற்றி விட்ட வெற்றி சாரோட வட சென்னையிலேருந்து அதில் நம்ம பண்ணதுமே எவ்வளோ பெரிய இம்பேக்டான கேரக்டர் என்னை நம்பி சார் வந்து எனக்கு கொடுத்ததுலேருந்து டைரெக்ஷனே மொத்தமாக அதுக்கப்புறம் பண்ண கேஜிஎஃப் ஆகட்டும், கிங் ஆஃப் கொத்தா ஆகட்டும், இந்த இப்போ மெய்யழகன் ஆகட்டும், இப்போது நெக்ஸ்ட் வந்து அர்ஜுன் சார் ஒரு படம் டைரெக்ட் பண்ணுறாங்க தெலுங்குல. ஸ்டோரி அண்ட் டைரெக்ஷன் ரெண்டுமே அவங்க தான். அந்த படம் ஆகட்டும், தனியாக ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு படம் நான் பண்ணது மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த இயர் October 18th வந்து இப்போது ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அங்கம்மாள் சொல்லி டைட்டில். அது நானும் கீதா கைலாசம் மேமும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படங்களாக பார்த்தா அது பெரிய சைஸான பெரிய எக்ஸ்போஷர் இருக்க தரமான படங்கள் தான் தவிர அதில் நம்ம ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கு நம்ம தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கணும்.
ஸோ அதை தவிர அது ஸ்டெரியோ டைப்புன்ற ஜோன்லேயே நம்ம யோசிக்கல. நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் பண்ணணுன்ற ஐடியாவும் என்றைக்குமே இருந்ததும் கிடையாது. ஓகே. நீங்களே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அர்ஜுன் சார் டைரக்ஷனில் தெலுங்குல ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அவர் கூட சர்வைவர் ஷோலையுமே நீங்கள் வந்திருப்பீங்க. அவரோட பழக்கம் அப்படின்றது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அவரும் உங்களை எவ்வளோ அட்மையர் பண்ணுவார், எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு உங்களை? எனக்கு அர்ஜுன் சாரோட பழக்கம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகி ஒரு ஃபேமிலி டைப்ஸ் மாதிரி ஆனதுன்னா சர்வைவர் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கடலில் நம்ம ஒர்க் பண்ணும்போதும் சார் இருந்திருக்காங்க. சார் போர்ஷன் ஷூட் பண்ணும்போதெல்லாம் நான் கடலில் என் சீன்ஸ் இல்லாதப்போ நான் ஷூட்டிங்கில் நின்று அவரோட போர்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஷூட் அப்புறம் அவரோட பேசியிருக்கேன், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். பட் ஆனால் இப்போது 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் சர்வைவர் வந்து எனக்கு அது திருப்பி அவருக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்குமே எனக்குமே அந்த பாண்டிங்கை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸாக இருந்தது. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடல் பற்றி நான் நிறையா பேசியிருந்தேன். அப்போ நாங்கள் 2 பேரும் அப்போ சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸை சார்கிட்ட காமிச்சிருந்தேன். அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் ஷோவில் இருக்கும்போது அப்பா கிட்ட இங்கே பேசினாங்க, பையனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஷோவில் வந்து அவ்வளோ பாண்டிங்காக அவ்வளோ டேக் கேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஃபாதர் ஃபிகரில் தான் ஷோ ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் நாங்கள் கேம்ஸில் சேலஞ்சஸில் இருந்தாலுமே அவர் ஒரு ஹோஸ்ட்டாக இல்லாமல் ஆஃப் கேமரா அவங்க எங்களை எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. இந்த வந்து மிகப்பெரிய விஷயம். பட் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஷோ முடித்து வெளியிலையும் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம தலைவர் உமா ப்ரோ வந்து சாரோட ஐஷு அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு எண்ட் ஆஃப் தி டே. சார் இப்போ சாரோட பாண்டிங் வந்து இட்ஸ் வெரி ப்ளசன்ட் அண்ட் வெரி ஸ்வீட். அதுக்கப்புறம் தான் சார் ஒரு படம் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்குல. அதுக்கு இதே மாதிரி ரேண்டமாக ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, நீ ஃபார்முக்கு வா, வந்து ஸ்டோரி கேளு. ஓகே சார் கண்டிப்பாக வரேன். கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் என்னைக்குன்னு சொன்னால் போதும், சரிவா சும்மா கேட்போம், லைன் பேசலாம் அப்படின்னு. அப்புறம் போய் பேசி அது ஸ்டார்ட் ஆகி அதுவும் முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் மீதி சில போர்ஷன்ஸ் இருக்குது, அது முடிச்சா கூடிய சீக்கிரம் அதுவுமே ரிலீஸ் ஆகிடும். ஓகே. நீங்கள் லீடாக டெபியூட் ஆன படம் சகா. அந்த படம்க்கு அப்புறம் உங்களுக்கு வர கேரக்டர்ஸ், ஏன்னா லீடாக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸ்ன்றது எப்படி இருந்துச்சு? உங்களோட கேரக்டர் சூஸிங் பார்த்து அப்படின்றது வந்து அதுக்கப்புறம்ன்றது எப்படி மாறுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கும், லீடாக பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர கேரக்டர்ஸ்ன்றது வேறு மாதிரி இருந்திருக்கும். அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அந்த பார்த்து? இல்லை, இப்போ வரைக்குமே நமக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ட்ராக்ன்றதை சூஸ் பண்ணவும் இல்லை, அது பண்ண வேணாம் தான் இருக்கு. ஏன்னா சினிமாவில் அது நம்ம பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக அமையும்னு தெரியாது. நிறைய பேரோட கெரியரும் நம்ம பார்த்துருக்கோம், சினிமா எப்படி இருக்கணும்னு தெரியும்னால நம்ம இதெல்லாம் பார்த்து ஒரு படம் நம்ம ஹீரோவாக நடிச்சிட்டோன்றதுனால இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி படம் தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும்னு வெயிட் பண்ணுறதும் ஐ டோன்ட் திங்க் அது ப்ராக்டிகலி பாசிபிளாக இருக்கும்னு. சகாக்கு அப்புறம் தான் நான் மற்ற படங்கள் மெய்யழகன், இந்த கிங் ஆஃப் குத்தா, இந்த கேஜிஎஃப் ஆகட்டும், இந்த மாதிரி சில படங்களும் பெரிய படங்களும் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் பட்ட படங்கள் பண்ணோம்லாம் இல்லை. இப்போது ஆஃப்டர் சகா ரிலீஸே ஒரு 5 to 5.5 இயர்ஸ் ஆகிருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ தான் நானும் முருகேஷ் சாரும் திருப்பி ரீஜாயின் பண்ணி திருப்பி அடுத்த படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த நவம்பர் எண்ட்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நானும் முருகேஷ் சாரும் திருப்பி சேர்ந்து. ஓகே. வேறு என்னென்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஈவன் தந்திரன் 2 வேறு லைனப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈவன் தந்திரன் 2வும் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா கௌதம் சாருக்கு சின்ன வயசாக நம்ம கடலில் பண்ணியிருந்தோம். லைக் அதே கௌதம் சார் பண்ண ஈவன் தந்திரனோட சீக்வல் அமைஞ்சது. இட்ஸ் ரியலி என்னதான் ஒரு பெரிய பிளெஸிங் தான் அது. அதுவுமே ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த 2 தான் பேரலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஓகே ப்ரோ, உங்களோட கரியருக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்ணா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வடச்சேன். எங்கே போனாலும் அதை பற்றி பேசிட்டு என்றைக்குமே அதை அழிக்கவே முடியாது. சரி, ஓகே. அது உங்கள் கரியருக்கு கொடுத்த பாசிட்டிவ் வேஸ் என்னென்ன? அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் எல்லாமே எனக்கு பிகாஸ் ஆஃப் வடச்சென்னை. பிகாஸ் ஆஃப் வடச்சென்னை தான். இதுக்கப்புறம் இருக்கிறதுமே பிகாஸ் ஆஃப் வடச்சென்னைன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அதில் எனக்கு அந்த ப்ரூவ் பண்ணனா இல்லையான்னு தெரியல, பட் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற படமாக அது எனக்கு அமையாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட கரியர் வந்து இதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா, இல்லை இது எந்த டிரெக்ஷனில் போயிருக்குன்னே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது எந்த நம்பிக்கையில் எனக்கு அவர் கொடுத்தாரோ. பட் அதுக்கு என்றைக்குமே வெற்றி சாருக்கும் தனுஷ் சாருக்கும் வடச்சென்னை ஹோல் டீமுக்குமே ஐம் வெரி கிரேட்ஃபுல். இப்போ படத்தை தியேட்டர் தாண்டி OTT அப்படின்ற விஷயத்தை தாண்டி சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப பரிச்சயமாகறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், தனுஷ் சார் 3 பேருக்கு மாடியில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அது மீம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். அது சாருமே பார்த்துட்டு நிறைய என்ஜாய் பண்ணாங்க. தனுஷ் சார் பார்த்துட்டு. ஆமாம், கேள்விப்பட்டேன். இல்லை, அதில் தான் உங்களை ரொம்ப பரிச்சயமாகுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அந்த அப்பாடி. ஆமாம், ரொம்ப நாளாக படம் ரிலீஸ் ஆகி அந்த சீனோட எனர்ஜி கரெக்டாக கம்மியாகும்போது இந்த டப் பண்ண வெர்ஷன் இங்கிலீஷில் திருப்பி வந்து அதை அப்படியே திருப்பி ஒரு பீக்கு ஏற்றி எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. ஓகே. இப்போ அதர் லாங்குவேஜ் மூவிஸும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிங் ஆஃப் கொத்தா பண்ணிட்டீங்க, KGF 2 பண்ணிட்டீங்க. அந்த வாய்ப்புகள் எப்படி வந்து? அது ரெண்டுமே எனக்கு டைரெக்டாக வடச்சென்னையோட ஒரு பிலீஃப்ல வந்த படம் தான். எல்லாமே வடச்சென்னை தான். நான் தான் சொன்னல, ஈஸியாக நான் சொல்லிட்டேன். இது இல்லைன்னா என்னோட கெரியர் என்ன ஆயிருக்குன்றது எனக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு படமாக தான் வடச்சென்னை அமைஞ்சது. KGF அப்படி தான். KGF வந்து ஒரு மாதிரி ரேண்டமாக திடீர்னு ஒரு ஆஃப்டர்நூன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி KGFனு ஒரு கன்னடா படம் டீம் வந்து பேசுகிறோம், பார்ட் 2 சீக்வலில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா? ஓகே சார், கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா KGF 1 எவ்வளோ பெரிய ஹிட் நமக்கு என்ன மாதிரி இதுன்னு தெரியும். பட் 2லேருந்து நமக்கு கால் வரதே மிகப்பெரிய விஷயம் அது. ஸோ நான் அப்பா கிட்ட
அப்பா தான் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி பேசியிருந்தாங்க. அது என்ன ஷூட்டு, என்னைக்கு டேட்ஸ், என்ன லுக்குன்றது எல்லாமே ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணி, என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்டர் வந்து மீட் பண்ணதே கேஜிஎஃப் செட்ல தான். ஓகே. ஸோ நேர்ல கூட மீட் பண்ணாம, எந்த ஒரு ப்ராசஸும் இல்லாம டைரக்ட்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நம்மள மீட் பண்றாங்கன்னா, இந்த ஹோல் ட்ரஸ்ட் இந்த ப்ராசஸ்க்குமான காரணமே வடசென்னையில ஸ்டார்ட் பண்ண அந்த விஷயம் மட்டும் தான். ஸோ வடசென்னை தான் எனக்கு பெரிய ஒரு பேஸ்மெண்ட் அண்ட் பிளாட்ஃபார்மா இருந்தது. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் வடசென்னை கண்ணா அப்படின்ற கேரக்டர் தாண்டி, இந்த ஒரு கேரக்டர்னாலே என்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் நெறைய பேர் இந்த கேரக்டர்னால அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா, எந்த கேரக்டர் நீங்க சொல்லுவீங்க? வடசென்னை டாப். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சாங் அந்த யாயம்ன்ற ஓகே. சாங் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச். அந்த படமா எங்களால அந்த டைம்ல பெருசா அத மார்க்கெட் பண்ணி, புஷ் பண்ணி வேறு சில விஷயங்கள் இருந்தாலுமே, இந்த சாங் வந்து அது எங்க ரீச் ஆகணுமோ, அது ரீச் ஆகி எவ்வளோ பேர் மத்தியில அது எனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுமோ, படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் அது கிரியேட் பண்ற மாரி அந்த சாங் அமைஞ்சது ரொம்ப ஹாப்பி. லைக் ஓகே. வடசென்னை அந்த கேரக்டருக்கு அப்புறம் பார்த்தா அந்த யாயும் சாங் சொல்லலாம். ஓகே, ஓகே ப்ரோ. நீங்க அங்கமால் படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபெஸ்டிவலுக்கு பண்ற படம் அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் படம் இந்த 2 படங்கள் நீங்க ஓரளவு பண்ணிட்டே இருக்கிறீங்க. ட்ராக் எப்படி இருக்குது 2த்துக்கும்? வொர்க் ஸ்பேஸா நம்ம வொர்க் பேட்டர்னா பார்க்கும்போது 2மே ஈக்குவல் தான். உண்மதான். நம்ம எல்லா படத்துக்குமே என்ன மாரி வொர்க் பண்ண போறோம், எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம், என்ன எப்படி யோசிச்சு பண்ண போறோமோ, அது எல்லாமே சேம் தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும் அப்படின்றது. ஆமாமா, நிச்சயமா. அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். ஏன்னா, அந்த அங்கமால்ன்ற பண்ண படமே வந்து சிங்க் சவுண்ட்ல பண்ணது தான். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ரெக்கார்டிங் தான். அது ஒரு 30 டேஸ் கிட்ட ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ 30 டேஸுமே நம்ம வாய்ஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆகாம, ஒரே டோன்ல இருக்கணும். ஒன் மோர் நம்ம தப்பா ஒரு வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டா கூட எல்லாருக்குமே அது மிஸ்டேக் ஆகும். திருப்பி எல்லாருமே அத ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாரி நெறைய வாய்ஸ் விஷயத்துல நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அத நம்ம ப்ராப்பரா வொர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா, நம்ம இங்கன்னா நம்ம திருப்பி டப் பண்ணிக்கலாம். அங்க அந்த டப் ஆப்ஷன் கிடையாது லைவ் ரெக்கார்டிங்கும்போது. அது எனக்கு புதுசா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து பிராக்டிஸ் பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகி நம்ம எப்படி பண்ண போறோன்ற ஒரு ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மத்தபடி நடிக்கிறதெல்லாம் சேம் தான். நம்போ என்ன எழுதியிருக்காங்களோ அந்த வேலைய நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டா, ஃபெஸ்டிவல்ன்னும்போது அதை எந்த இடத்துல அவங்க மார்க்கெட் பண்ண போறாங்க, எந்த இடத்துல அவங்க அத பிசினஸ் வைஸ் எடுத்துட்டு போறாங்கன்றது அது டீமும் அவங்களோட பிளானிங் தான். அதுல நம்ம ஆஸ் அன் ஆக்டரா நம்ம அதுல எந்த கான்ட்ரிபியூஷனும் நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம வேலைய நம்ம இதுல ஒழுங்கா பண்ணா போதும். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம், நீங்க சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப கண்டிப்பா வெல் விஷர் அப்படின்ற மாரி ஒருத்தர் உங்க ஜர்னில டிராவல் ஆயிட்டே இருந்திருப்பார்ல. இவர் ஒரு என் கரியர்ல கம்ப்ளீட்டா வெல் விஷரா இருந்துட்டே இருக்கிறாரு. எனக்கு இவர் நெறைய கமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காரு, மோட்டிவேட் பண்றாரு, இன்ஸ்பயர் பண்றாரு ம். அப்படின்னா யார் அந்த ஒரு ஆள்? அந்த ஒரு மாரி ஆள் கூட இல்ல. நீங்க சொல்லலாம். அந்த மாரி இப்ப நெறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்னதா நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா. அதுல நீங்க கேட்டவுனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஆள்ன்னு பார்த்தா, கவிதாலயா கிருஷ்ணன் சார் இருக்காங்க. அவங்க வந்து பாலச்சந்தர் சார் வந்து மறையறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா அமுதா ஒரு ஆச்சரியக்குறின்னு ஒரு ஆமா. சீரியல் சீரியல் பண்ணாரு. கலைஞர் டைரக்ட் பண்ண டிவி. கலைஞர் டிவில. பார்த்துருக்கீங்களா அது? தெரியும், தெரியும். ஆமா. அதுல ரேணுகா மேம்க்கும், கிருஷ்ணா சாருக்கும் பையனா ஆ நடிச்சிருந்தேன். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஆமாமா. அது கடல் பண்ணும்போது தான் நடிச்சேன். கடல் ஷூட்டிங் பேரலலா போம்போது தான் இந்த சீரியலும் பண்ணிட்டு இருந்தேன். அதுல கடல் வந்து ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு படமா. ஸோ இது 2மே ஒரே டைம்ல நடிச்சது தான் அந்த டைம்ல. அதுல எனக்கு கிருஷ்ணன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே. எனக்கு நான் சொன்ன மாரி இன்னொரு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாரி தான் சார். அவரு ஸ்டார்ட்டிங் அப்பத்துலேருந்துமே, அதுக்கப்புறம் பண்ண குட்டி குட்டி படங்களா இருந்தாலும், சின்ன சின்ன கேரக்டரா இருந்தாலும், நெட்ரிகன்லாம் டிவில டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு, இந்த படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு. இப்போ கூட முந்தா நேத்து மெய்யழகனுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. சில பேர் நான் சொல்லாம விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. அந்த மாரி நெறைய வெல் விஷர் இருக்காங்க. ஓகே. அதுல டக்குனு எனக்கு ஞாபகம் வரதுல முக்கியமான ஆள் பார்த்தா கிருஷ்ணா சார். எனக்கு ரொம்ப ஃபேவரைட். எனக்கு ரொம்ப ஓகே. க்ளோஸ் அவங்க. இப்ப கேபி சார்ன்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா, கேபி சாரோட கதை அவர் தான் நெனைக்கிறேன். டைரக்ஷன் அவர் தான் நெனைக்கிறேன். ஆமா, அந்த ஆமா, சீரியல் ஆமா, வந்து ஒரு ஆமா, ஆமா, ஆச்சரியக்குறிக்கு. ஆமா. அவர் எப்படி மோல்ட் பண்ணாரு உங்கள? ஏன்னா அப்ப தான் நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி மோல்ட் பண்ணாரு அப்ப அவரு? எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. சினிமானா என்ன? நம்ம என்ன பண்றோம்? ஓகே. எ எப்படி இதெல்லாம் பண்ணணும்? ஸோ ஓகே, டைரக்டரா ஒண்ணு சொல்றாங்க. இப்போ ஆக்டிங்னா நடிக்கிறது போல. இவங்க சொல்றத நம்ம கரெக்ட்டா பண்ணணும். இந்த ஒரு இவ்வளோ தான் என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே. அ திட்டு வாங்காம கேபி சார் என்ன சொல்றாரோ அத பண்ணிட்டா தப்பிச்சிருவோம் போல. அது இல்லாம அப்பா கூடயே இருப்பாங்க. ஓகே, ஓகே. அவங்க சொல்லிக் குடுத்தோனே அவங்க ஒரு சைடு அப்பா சொல்லுவாங்க. இல்லடா இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இந்த மாரி நீ நிக்கணும். இதுதான் டயலாக்ஸ் இதுதான். இத நீ ஓகே. மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்னு. இவங்க 2 பேரும் என்னதான் டைரக்டரும் ப்ராசஸ் ஒரு சைடு இருந்தாலுமே, இவரு பின்னாடி இருந்து பேக்கப்க்கு இருந்துட்டே இருப்பாரு. ஓகே, ஓகே ப்ரோ. ரொம்பவே நன்றி. ரொம்பவே அழகா, ரொம்பவே பொறுமையா உங்களோட பதில வந்து தேங்க் யூ, தேங்க் குடுத்திருந்தீங்க. யூ. நன்றி, நன்றி. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.